إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணை, மாபெரும் கிருபை, அவனுடைய இல்லத்தில் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்று குழும செய்திருக்கின்றான். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்பில் ஆலமீனை நான் போற்றி புகழுகின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எல்லாம் எவ்வித முன்மாதிரியுமின்றி, யாருடைய எதுவுடைய உதவியுமின்றி தன்னந்தனியாக படைத்தான். படைத்தவைகளை வெறுமனே விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான். படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கு மட்டுமே உரித்தானது. அவன் சதாவும் காரியத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான். மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழுகின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும், அவர்களுடைய தோளோடு தோளோட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த, சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் என்ற அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எண்ணங்கள் சார்ந்த சொல்லும் செயலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னிய்யா. செயல்கள் ஒவ்வொன்றும் எண்ணங்களை பொறுத்ததாக இருக்கிறது. மிக முக்கியமான தருணத்திலே இதை சொன்னார்கள். நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு மார்க்கம் ஒன்றே போதும், மார்க்கப்படி நாங்கள் வாழ வேண்டும்
அல்லாஹுவை சுதந்திரமாக வணங்க வேண்டும் என்பதற்காக அகதிகளாக முஹாஜிர்கள் வெளியேறக்கூடிய அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறினார்கள், எவர் மதீனாவுக்கு சென்றால் அங்கே கடை வீதிகள் அதிகம் இருக்கிறது, தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறாரோ அது அவருக்கு கிடைக்கும். எவர் மதீனாவில் அழகான பெண்கள் இருக்கிறார்கள், திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கை நடத்தலாம் என்று நினைத்தால் அது அவருக்கு கிடைக்கும். இவ்வாறு லோக ஆதாயங்களுக்காக தங்களுடைய எண்ணங்களை வைத்திருப்பவர்கள் அதன்படி ஹிஜ்ரத் செய்தால் அதுதான் அவர்கள் கிடைக்கும். ஆனால் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவும் நாடு துறக்கிறார்களே அவர்களுக்கு தான் ஹிஜ்ரத்துடைய கூலி முழுமையாக கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆக செயல்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் எண்ணங்கள் பிரதானமாக இருக்கின்றது. எண்ணங்களின் அடிப்படையில செயல்பாடுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? கப்ர மக்கத்தன் இன்தல்லாஹி அன் தகூலூ மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாததை நீங்கள் செய்வது போல கூறுவது அல்லாஹ்விடம் மிகவும் பெரிதும் வெறுப்புக்குரியதாக இருக்கிறது. ஒன்றுமே செய்யாமல் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுப்பதாக சொல்லுகிறார். சொல்லும் செயலும் ஒருங்கே இருக்க வேண்டும். எதை சொல்லுகிறீர்களோ அதை செய்யுங்கள். செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு அடித்து விட்டு போய் கொண்டிருக்காதீர்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். எவர்களை ஈயத்தால் வார்க்கப்பட்ட கெட்டியான கட்டடத்தை போல் அணியில் நின்று அல்லாஹுடைய பாதையில் போரிடுகிறார்களோ அறப்போர், அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். யாரை வெறுக்கிறான்? செயல்படாமல் சொல்லிக் கொண்டு போகிறார்களே அவர்களை வெறுக்கிறான். சொன்ன சொல்லிலே உறுதியாக இருந்து அந்த சொல்லை செயல் வடிவம் கொடுப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. எவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து சாலிஹான நல்லமல்கள் செய்து, வெறும் அழைப்பு மட்டுமல்ல, அவர் அதை முதலிலே அந்த சாலிஹான நற்கிரிகைகளை, தொழுகைகளை, நோன்புகளை, இன்ன பிற நல்லறங்களை அவர் செய்து கொண்டு மக்களை அதன்பால் அழைக்கிறார். எவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து சாலிஹான நல்ல அமல்கள் செய்து, நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவன் என்று எவர் கூறுகின்றாரோ அவரை விட சொல்லால் அழகியவர் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றார். ஆக எந்த ஒரு கொள்கையை நாம் உள்வாங்கினோமோ அதை மனப்பூர்வமாக எந்த விதமான கிஞ்சிட்டும் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாமல் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நாவால் மொழிந்து அதன் முடியும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாவால் மொழிவது மட்டுமல்ல, வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, எதுவும் இல்லை அல்லாஹ்வை தவிர, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாம் நாவால் மொழிவது மட்டுமல்ல, அதற்குரிய செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான், ஆனால் நாங்கள் அவனை வணங்க மாட்டோம் என்று இருக்கக்கூடாது. ஆக சொல்லாலும் செயலாலும் இதயத்தில் உறுதியான நம்பிக்கையோடு அதை செயல்படுத்தும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை இம்மையிலும் மறுமையிலும் வைத்திருக்கின்றான். லா தஹ்ஸபன்ன அல்லதீன யஃப்ரஹூன பிமா அத்தௌ வ யுஹிப்பூன அன் யுஹ்மது பிமா லம் யஃஅலூ ஃபலா தஹ்ஸபன்னஹும் பிமஃபாஸத்தி மினல் அஸாப் வ லஹும் அஸாபுன் அலீம். எவர் தாம் செய்த சொற்பமானதை கொஞ்சம் செய்திருப்பார்கள், எவர் தாம் செய்த சொற்பமானதை பற்றி மகிழ்ச்சி கொண்டும் தாம் செய்யாததை செய்ததாக காட்டிக்கொண்டு தாம் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் வேதனையிலிருந்து வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று இறை தூதரை நீர் ஒருபோதும் எண்ணாதீர்
அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. செய்கிறார்கள் நல்லறங்கள், அதை கொண்டு பெருமகிழ்ச்சி அடைவது, அதோடு சேர்த்து செய்யாதையும் சொல்லி தான் புகழப்பட வேண்டும் என்று நினைப்பது, ஆக இவைகளெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் தண்டனைக்குரிய விஷயமாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார். மிக வேகமாக வீசப்பட்டவுடன் அவருடைய குடல்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும். அவருடைய குடல்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும். அவர் குடலை இழுத்து கொண்டு செக்கை மாடு சுற்றுமே, கழுதை சுற்றுமே, அதுபோல அவர் அந்த குடலை இழுத்து கொண்டே நரகத்தை சுற்றி வருவார். அப்போது நரகவாசிகள், மற்ற நரகவாசிகள், இவரை விட லேசான தண்டனை கொடுக்கப்பட்ட நரகவாசிகள் அவரை சுற்றி ஒன்று கூடி, என்ன மனிதரே, உமக்கேன் இந்த நிலை? நீர் உலக வாழ்வின் போது நற்செயல்கள் புரியுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டு தீமை புரிய வேண்டாம், பாவம் செய்ய வேண்டாம் என்று அவர்களை தடுத்துக் கொண்டிருக்கும் நற்பணியை செய்து கொண்டிருக்கவில்லையா? நன்மையை ஏவினீரே, தீமையை தடுத்தீரே, உமக்கா இந்த நிலை? எங்களை விட மோசமான நிலை என்று அவர்கள் கேட்கும் போது அதற்கு அவர் சொல்லுவார், ஆம், நற்செயல்கள் புரியும்படி மக்களுக்கு நான் கட்டளையிட்டேன், ஆனால் அந்த நற்செயலை நான் செய்யவில்லை. தீமைகளை, பாவங்களை புரிய வேண்டாம் என மக்களை நான் தடுத்தேன், ஆனால் அந்த தீமையை, அந்த பாவங்களை நானே செய்து வந்தேன் என்று சொல்லுவார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எல்லாமே அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் நாம் அல்லாஹுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை, அல்லாஹ் நமக்கிட்ட கட்டளைகளை நம்முடைய சுய லாபங்களுக்காக, நம்முடைய சுய தேவைகளுக்காக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தலிரு வமா பத்தலு தப்தீலா. இறை நம்பிக்கையாளர்கள் என்றுமுள்ள மனிதர்கள் அல்லாஹ்விடம் அவர்கள் செய்துள்ள வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள். மக்களுக்காக, மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பேன் என்று அவர்கள் செய்த வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள். அவர்களில் சிலர் ஷஹீதாக வேண்டும் என்ற தனது லட்சியத்தை அடைந்து விட்டார்கள், உயிர் தியாகிகள் ஆகிவிட்டார்கள். வேறு சிலர் ஆர்வத்துடன் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலைமையிலும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியிலிருந்து சிறிதும் பின்வாங்கவில்லை, மாறுபடவில்லை என்று அல்லாஹ் மோமின்களுடைய நற்பண்புகளை பற்றி சொல்லி காட்டுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்ற இந்த நிஅமத்துகளை, கல்வியாகட்டும், பொருளாதாரமாகட்டும், வீரமாகட்டும், எதுவாகட்டும், அதை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை நாளிலே முதலாவதாக 3 சாராரை கொண்டுதான் நரகம் ஸ்டார்ட் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 சாராரில் ஒருவர் உயிர் தியாகி, மார்க்கத்திற்காக, மக்களுக்காக அறப்போரில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவர், ஷஹீத். அவர் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படுவார். அவரிடம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நிஅமத்துகளை எல்லாம் சுட்டி காட்டி, இவ்வளவு நிஅமத்துகளை, வீரத்தை, உங்களுக்குள்ள ஆரோக்கியத்தை இவ்வாறெல்லாம் தந்தேனே. ஆமாம் அல்லாஹ், நீ தந்தாய். சரி, எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்டபோது அல்லாஹ், உனக்காகத்தான் நான் அறப்போர் புரிந்தேன், வெட்டினேன், வெட்டப்பட்டேன், அதன் காரணமாகவே உயிர் துறந்தேன் என்று சொல்லுவார். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்லுகிறாய். நீ வெட்டப்பட்டதெல்லாம் சரிதான், தியாகம், உயிரை விட்டதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்காகவா? உன்னை மாவீரன் என்று போற்றி புகழ வேண்டும், இவரை போல ஒருவர் வீரர் உண்டுமா என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்று நீ அந்த காரியத்தை செய்தாய். உன்னுடைய உயிர் போன போதே மக்கள் உன்னை ஏராளமாக, தாராளமாக புகழ்ந்து தள்ளிவிட்டார்கள். உன்னுடைய வீரத்தை, உன்னுடைய
அந்த பராக்கிரமத்தை எல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நீ எதை நினைத்தாயோ அது சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே நீ நரகத்திற்கு செல். முகம் குப்பர அவர் நரகத்திலே தள்ளப்படுவார். இன்னொருவர் கொண்டு வரப்படுவார். அவர் மார்க்க அறிஞர், அறிவை கொடுத்தான் அல்லாஹ். பலரை அறிவு குறைந்தவர்களாக ஆக்கி இவருக்கு குர்ஆனுடைய ஞானத்தையும் மார்க்க அறிவையும் இன்னும் அவருக்கு தேவையானவைகள் எல்லாம் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மார்க்க அறிஞரை அழைத்து கேட்பார், என்னென்ன நியாமத்துகள் என் மூலம் உங்களுக்கு கிடைத்ததா என்று. ஆமாம் அல்லாஹ், ஒப்புக்கொள்கிறேன், கிடைத்தது. சரி, அதிலிருந்து எனக்காக என்ன செய்தீர்? அல்லாஹ், உனக்காகத்தான் நான் மார்க்கத்தை கற்றேன், மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொன்னேன், அறிவிலிகளுக்கு மத்தியிலே அறிவை போதித்தேன், குர்ஆனை போதித்தேன், எல்லாம் உனக்காகத்தான் அல்லாஹ் செய்தேன். அவர் போதித்ததெல்லாம் உண்மைதான், அதில் எந்த விதமான ஒரு பொய்யும் அவர் சொல்லவில்லை, சரியாகத்தான் சொல்லுகிறார். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், நீர் எனக்காக அதை செய்யவில்லை, மாபெரும் அறிஞர் மகத்தானவர் என்று உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ அதை செய்தாய். உலகிலேயே பல பாராட்டுகள் உனக்கு கிடைத்து விட்டது, உலகிலேயே உன்னை புகழ்ந்து விட்டார்கள். ஆகவே நீ நரகம் செல் என்று அவரும் முகம் குப்பர நரகத்தில் வீழ்த்தப்படுவார். மூன்றாவதாக, பெரும் வசதி உடையவர் பணக்காரர் கொண்டு வரப்படுவார். அந்த செல்வந்தரிடம் அல்லாஹ் கேட்பான், பலரை ஏழைகளாக நான் படைத்திருந்த அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்வாதாரங்களை அதிகம் தந்து செல்வ சீமானாக்கி வைத்திருந்தேனே, அந்த செல்வத்திலிருந்து எனக்காக என்ன செய்தீர் என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ், உனக்காகத்தான் நீ சொல்லிய வழிகளில் எல்லாம், நீ எவ்வாறெல்லாம் சொன்னியோ அந்த வழிகளில் எல்லாம் நான் செலவு செய்தேன். நீ சொல்றதிலே எதையும் நான் குறை வைக்கவில்லை. ஜகாத்தா, சதக்காவா, இன்ன பிற நல்லறங்களா, தான தர்மங்களா நான் வாரி வழங்கினேன். உண்மை, அவர் அவ்வாறு வாரி வழங்கினார் தான். ஆனால் அல்லாஹ் அந்த நேரத்திலே சொல்லுவான், உம்மை பெரிய புரவலர் என்றும் வள்ளல் என்றும் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக என்னுடைய நியமத்துகளை, நான் கொடுத்த பொருளாதாரத்தை உன்னை நீ புகழ்ந்து தள்ள வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய், செலவழித்தாய். அது உனக்கு உலகிலேயே கிடைத்து விட்டது, போ நரகத்திற்கு. இதுதான் இன்னமல் அஅமாலு பின்னிய்யா, செயல்கள் ஒவ்வொன்றும் எண்ணங்களின் அடிப்படையில். ஆக எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் இஹ்லாஸாக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் செய்ய வேண்டுமே தவிர, பாருங்கள், உயிர் தியாகம் செய்தது உண்மை, மார்க்க அறிவை மக்களுக்கு போதித்தது உண்மை, பொருளாதாரத்தை வாரி வழங்கியது உண்மை. இவர்கள் முதல் ஆள்களாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் இவருடைய எண்ணங்களால் இவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விதங்களிலும் நமக்கு சோதனையை வைத்திருக்கின்றார். பொருளாதார எந்த நியாமத்துகள் கிடைத்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நல்ல வசதி படைத்தவர்கள் வாழ்வாதாரங்களை ஏழைகளுக்கு வழங்குபவர்களை குறித்து சொல்லும் போது, அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காக, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக. யாருக்கெல்லாம்? ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும், சிறையில அநியாயமாக வதை செய்யப்பட்டு பல வருடங்கள் இருக்கிறார்களே அவர்களை போன்ற ஒடுக்கப்பட்ட சிறைவாசிகளுக்கும் நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காக. அப்படி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், இன்னமா நுதிமுஹு லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் நன்றியை எதிர்பார்த்து இதை செய்யவில்லை, நீங்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இதை செய்யவில்லை. இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. நிச்சயமாக முகங்கள் எல்லாம் சுண்டி கருத்து விடுமே, அமளிமதிகள் துமளியான அந்த பயங்கர நிகழ்வான மறுமை நாள்,
அந்த நாளிலே எங்களுடைய ரப்பு எங்களை தண்டித்து விடக்கூடாது, மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அல்லாஹுக்காக நாங்கள் இதை செய்கிறோமே தவிர பிரதி உபகாரம் செய்வதற்காக அல்ல, நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள். சொன்னால் அந்த அளவுக்கு இஹ்லாஸாகத்தான் நாம் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய நல்லறங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையோடு பொய்யை கலக்க வேண்டாம் என்று சொல்கிறார். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள், உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். ஆக உண்மைதான், பொய் தான். ஒரு சில செயல்பாடுகளை உண்மையாக செய்துவிட்டு அதிலே பல பொய்யை கலக்கக்கூடாது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு, அவனுக்கு உகந்த நல்ல காரியங்களை எவரெல்லாம் செய்கிறார்களோ, அவனுக்கு உகந்த காரியங்களை செய்யும் போது அவர்களுக்கு ஏற்படும் துன்பங்களை சகித்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான நற்கூலியை வைத்திருக்கின்றான். ஆகவே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம், நம்முடைய சொல்கள் எல்லாம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஓர்மையாக அல்லாஹுக்காகவே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கெடுப்பதில் தீவிரமானவன். அதே நேரத்தில் நம்மை பலர் பாராட்டுகிறார்கள், பலர் புகழ்கிறார்கள். அவரா அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நாம் அவ்வாறு நல்லறங்களை செய்கிறோம். அப்படி செய்யும் போது அவர்கள் பாராட்டினால், புகழ்ந்தால், அவர்கள் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை. ஆனால் அவர்கள் அவ்வாறு பாராட்டுகிறார்கள், புகழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நாம் குற்றவாளியாக மாட்டோம். நல்லது செய்பவர்களை பார்த்து பாராட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்யுங்கள் அல்லது ரகசியமாக செய்யுங்கள். வெளிப்படையாக நீங்கள் தர்மங்களை செய்தால், நீங்கள் செய்கின்ற அந்த தர்மங்களை பார்த்து இன்னும் ஒரு சிலர் அந்த தர்மங்களை செய்ய முன் வருவார்கள். ஆக அந்த அடிப்படையில நாம் தர்மங்களை செய்தாலும், உயிர் தியாகம் செய்தாலும், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக உழைத்தாலும் நாம் அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து, இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய கூலியை எதிர்பார்த்து அதற்காக நாம் செயல்பட வேண்டும். மார்க்கமாக இருந்தாலும் மக்களுக்கு போதிக்கும் போது, ஏனென்றால் இது விஷயங்களில் எல்லாம், இந்த நியமத்துகளில் எல்லாம் ஷைத்தான் மமதையை கொண்டு வந்து விடுவான், ஆணவத்தை கொண்டு வந்து விடுவான், அகம்பாவத்தை கொண்டு வந்து விடுவான், பெருமையை கொண்டு வந்து விடுவான். என்னால் என்னை போல் யார் உண்டு, நான் எடுத்துரைப்பது போல் யார் எடுத்துரைக்க முடியும், என்னுடைய வீரத்திற்கு நிகரண்டா, நான் கொடுப்பது போல் வாரி வழங்கக்கூடியவர் எவர் இருக்கின்றார்கள் என்ற அந்த எண்ணங்கள் இல்லாமல், அல்லாஹ் நமக்கு இந்த நியமத்துகளை, அருட்கொடைகளை வழங்கினான் என்று அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுடைய திருப்திக்காக மட்டுமே நாம் செலவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது விஷயத்தில் நாம் கோட்டை விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் செய்யாதவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இன்னும் அதை அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கடைசியிலே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு போகிறார்கள். அவர்கள் நரகத்திற்கு செல்லட்டும், கவலை இல்லை. அதே போல பெரும் அறிஞர்களாக இருப்பார்கள், தன்னளவில் அதை வைத்துக் கொண்டு மக்களுக்கு அந்த அறிவுரைகளை வழங்காமல், குர்ஆனை கற்றுக் கொடுக்காமல் அவர்கள் போய்விடுவார்கள். அவர்கள் அறிந்ததின் பயனை அவர்கள் அனுபவிக்காமலே போய்விடுவார்கள். அதே நேரத்தில் அதே போல இப்படி என்ன நல்லறங்களா இருந்தாலும் அதை தனக்காக, தன்னுடைய இதற்காக அவர்கள் செய்யும் போது அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். ஆனால் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செயல்படும் போது அல்லாஹுடைய திருப்தி ஒன்றைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட திருப்தியைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உவந்து கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டினால் அவர்களுக்கு பிடிக்காது, புகழ்ந்தால் அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் புகழுக்குரியவர்கள் அல்லாஹ்வே அவர்களை சிலாய்த்து சொல்கிறான், நீங்கள் நற்குணமுடையவர்கள் என்று சொல்கிறான். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தோருக்கெல்லாம் அருட்கொடையாகவே தவிர உங்களை நாம் அனுப்பவில்லை என்று சொல்கிறான். நீங்கள் மென்மையாக, தன்மையாக, மன்னிக்கும் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறீர்கள். அதனால்தான் மக்கள் உங்களிடம் வேக வேகமாக வருகிறார்கள். நீங்கள் கடும் சித்தமுடையவர்களாக, கடின சித்தமுடையவர்களாக இருந்தால் உங்களை விட்டும் வெறுண்டோடி இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் அவர்கள்
தாங்கள் பட்ட கஷ்டத்தை, துன்பத்தை எந்த நேரத்திலும் எடுத்துரைத்தது கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உஹது போரிலே கேட்கின்றார்கள், கண்ண கதுப்புகள் பிரிக்கப்பட்டு விட்டன, பற்கள் உடைக்கப்பட்டு விட்டன, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நாள் தானே உங்களுக்கு கஷ்டமான நாள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ கேட்டதனால் சொல்லுகிறேன், உன்னுடைய சமுதாயத்தாரால் நான் நிறைய துன்பங்களை அனுபவித்து விட்டேன். நான் அனுபவித்த துன்பங்களில் எல்லாம் தாயிப் நகரிலே நான் அனுபவித்த துன்பம் தான் மிகப்பெரிய துன்பம். அங்கே அண்ணன் தம்பிகளான 3 பேர்களிடம், ஊர் தலைவர்களான அவர்களிடம் நான் சென்றேன். அவர்களிடம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கு அதை எடுத்து வைப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். ஒருவர் சொன்னார், உன்னை இறை தூதராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால் நான் காபாவுடைய திரைச்சீலையை கிழித்து விடுவேன் என்றார். இன்னொருவன் சொன்னான், வேற ஆள் கிடைக்கலையோ அல்லாஹுக்கு, உங்களைத்தான் தேர்ந்தெடுத்தானா நபியா என்று ஏளனம் கேலி பேசினான். மூன்றாவதாக ஒருவன் சொன்னான், உன்னிடம் நான் பேச விரும்பவே இல்லை, நீர் உண்மையிலே இறை தூதராக இருந்தால் நான் ஏதாவது சொல்ல போய் ஆபத்தாயிடும். நீர் இறை தூதர் என்று பொய் சொன்னால் பொய் சொல்லக்கூடிய உன்னிடம் பேசக்கூடிய தகுதி, நான் தகுதியால் உயர்ந்தவன், உன்னிடம் எல்லாம். இப்படி சொன்னதோடு அவர்கள் விடவில்லை. வம்பர்களை, சிறுவர்களை இருசாரார்களாக பிரித்து அவர்களிடம் கற்களை கொடுத்து, அவர் இந்த ஊரை விட்டு வெளியேறும் வரை அடித்துக் கொண்டே இருங்கள், எந்த திசையிலே ஓடுகிறோம், எதிரிகளிடமிருந்து தப்பித்து விட்டோமா அல்லது அவர்களிடமே திரும்பவும் சேருகிறோமா என்ற அந்த இலக்கு புரியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அடிபட்டார்கள். ரத்தம் ஊத்துகிறது. பாதுகாப்பு கேடயமாக இருந்த ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள், அவர்களுடைய தலையில் எல்லாம் காயம். எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நாளிலே, அதைத்தான் பெரிய துன்பமான நாள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அவர்களை மட்டுமல்ல, மலாயிகத்துல் ஜிபால், மலைகளை நிர்வகிக்கக்கூடிய வானவர்களையும் சேர்த்தே அனுப்பினான். தாயிப் நகர மக்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த துன்பங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டான். அல்லாஹ் கோபமாக இருக்கின்றான். உங்களுடைய அனுமதிக்காகத்தான் இந்த வானவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், இரு மலைகளுக்கும் இடையே அந்த ஊரிலே ஒருவரும் இல்லாமல் அழித்து விட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், அவர்கள் அறியாத மக்கள், என்று அவர்கள் புரியாமல் என்னிடத்தில் நடந்து கொண்டார்கள். இவர்கள் வராவிட்டாலும் இவருடைய சந்ததிகளாவது இஸ்லாத்தை தழுவுவார்கள், ஏக இறைவனை வணங்குவார்கள் என்ற நம்பிக்கையும் ஆதரவையும் நான் அல்லாஹ்வின் பேரில் வைக்கிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள். சொன்னால், ஆக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் செய்யும் போது இவ்வுலகிலும் பாராட்டப்படுவோம், மறு உலகிலும் நமக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அத்தகைய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஆய்க்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ்